ஹே கைஸ், நீங்க பார்த்த அப்பாட்டேக்கர், நான் உங்க தீரஜ். நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து 59 சைனீஸ் ஆப்ஸை வந்து இப்போ அபிஷியலா பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல வந்து அந்த 59 சைனீஸ் ஆப்ஸ் என்னன்றதை பத்தி தெரிஞ்சுப்போம். அது தவிர வந்து அந்த சைனீஸ் ஆப்ஸுக்கு பதிலா நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து நீங்க டிக்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிக்டாக்கு பதிலா இப்போ நீங்க என்னெல்லாம் ஆப் யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி நண்பா, நம்ம முதல்ல அந்த பேன் பண்ணப்பட்ட 59 சைனீஸ் ஆப் என்னலான்றத பார்த்தலாம். உங்களுக்கு இங்க தெரியுற இமேஜ்ல வந்து அந்த 59 பேன் பண்ண ஆப்ஸோட பேர் எல்லாமே இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இதை தள்ளி வச்சிருவோம். இந்த பேன் பண்ணப்பட்ட 59 ஆப்ஸ்ல சில பாப்புலரான ஆப்ஸுமே தான் இருக்குது. அது என்னலான்றத நம்ம ஒண்ணுனா பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்க ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டிக்டாக். ஆமாங்க, நம்ம இதுல நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆப் தான் இது. ரொம்பவே ஒரு பிரபலமான ஆப்னு கூட சொல்லலாம் இந்தியாவில. ஆனா இப்போ இதை நம்ம கவர்மெண்ட் அபிஷியலா பேன் பண்ணிட்டாங்க. சோ இந்த டிக்டாக் ஆப்புக்கு பதிலாக நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து மிட்ரான் என்ற ஆப், இன்னொன்னு வந்து சின்காரின்ற ஆப். ஆமாங்க, இது ரெண்டுமே வந்து ஒரு நான் சைனீஸ் ஆப்ஸ். இதோட இன்டர்ஃபேஸ் தான் பார்க்க கிட்டத்தட்ட வந்து அப்படியே டிக்டாக் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது ஒரு நான் சைனீஸ் ஆப். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு ஆப்லயுமே வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் பிளாட்ஃபார்ம் கிடையாது. இது ரெண்டுமே புதுசு தான். அதே சமயத்துல வந்து இதோட இன்டர்ஃபேஸா இருக்கட்டும், இல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஓகேவா பேசிக் லெவல்ல தான் இருக்கும். நீங்க வந்து ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. அதுதான் இதுல இருக்க பிரச்சனை. அடுத்தபடியா நம்ம லிஸ்ட்ல இருக்குது யூசி பிரவுசர். ஆமாங்க, நம்ம நிறைய பேர் இது நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு இருப்போம், யூஸ் பண்ணி இருக்கலாம். ஆனா இப்போ இதையும் பேன் பண்ணிட்டாங்க. சோ இந்த ஆப்புக்கான ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மறுபடியும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து கூகுளோடைய குரோம். ஆமாங்க, ஒரு சூப்பரான பிரவுசர்னு சொல்லலாம். அதை நான் கூட பர்சனலா அதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனா இதோட இன்னொரு பெட்டர் ஆப்ஷனும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா மாசிலாவோட ஃபயர்பாக்ஸ் பிரவுசர். ஆமாங்க, இதுலயுமே எக்கச்சக்கமான சர்ப்ரைசிங்கான ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா இருக்குது. உதாரணத்துக்கு அவங்களே அவங்களோட VPN எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க நிறைய ஷார்ட்கட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அதுலயுமே இருக்குது. நீங்க வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம மூணாவது பார்க்க போற ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஷேரிட். ஆமாங்க, நம்மளோட அதிகபட்ச பேர் வந்து ஃபைல் டிரான்ஸ்ஃபர்னா முதல்ல ஷேரிட்டி தான் சொல்லுவோம். இன்னி வரைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கூட சொல்லலாம். ஆனா இப்போ இது ஒரு பேண்ட் ஆப். சோ இந்த ஆப்புக்கு பதிலாக என்ன ஆல்டர்னேட்டிவ் பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஆண்ட்ராய்டு யூஸரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கூகுள் ஃபைல்ஸ். ஆமாங்க, கூகுள் ஃபைல்ஸ் ஆப்ல வந்து உங்களால ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்க எந்த மொபைல் சென்ட் பண்றீங்களோ இல்ல ரிசீவ் பண்றோம்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்டயே வந்து அந்த கூகுள் ஃபைல்ஸ் ஆப் இருந்தா எப்பயும் போல நீங்க ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நாலாவதா இருக்க கேம் ஸ்கேனர். ஆமாங்க, கேம் ஸ்கேனருமே இந்த பேண்ட் லிஸ்ட்ல இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து இந்த ஆப்பை வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்றதுக்கோ இல்ல நம்ம ஹோம்ஒர்க்கை ஸ்கேன் பண்ணி நம்ம டீச்சர்ஸ்க்கு அனுப்புறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணியிருந்த ஒரு காலத்துல. ஆனா இப்போ இது ஒரு பேண்ட் ஆப்னால நம்ம இதோட ஆல்டர்னேட்டிவ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இதோட ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்டோட லென்ஸ்ன்ற ஆப் இருக்குது. அது கிட்டத்தட்ட இந்த கேம் ஸ்கேனர் என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே இதுவும் பண்ணும். அதுவும் இது இன்னுமே கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியுமே. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஆல்டர்னேட்டிவா இருக்கும் கேம் ஸ்கேனருக்கு பதிலா. நம்ம அஞ்சாவதா லிஸ்ட்ல இருக்க ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஷீன். ஆமாங்க, இந்த ஆப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதிகமா இந்த ட்ரெஸ்ஸை பத்தி இன்டர்நெட்ல தேடுறவங்களுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த ஆப் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ஃபேஷன் ஆன்லைன் ஸ்டோர்னு சொல்லலாம். இதுல வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து சூப்பர் சூப்பரா இருக்கும். ரொம்ப ரீசனபிள் பிரைசஸ்லயுமே வித்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இதை பேன் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு தேடும் போது ரொம்ப ஒரு கஷ்டமான டிசிஷன் தான் இது. ஆனா இந்தியாவோட ஒரு பிக்கெஸ்ட் ஆன்லைன் ரீட்டைலர் ஃபேஷனுக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து மிந்த்ரா. ஆமாங்க, இந்த ஷீனுக்கு பதிலாக நீங்க மிந்த்ரா ஆப் யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து இது அவ்வளோ ஒரு கரெக்டான ஆல்டர்னேட்டிவ் இருக்காது. பட் ஸ்டில் இது ஒரு ஆப்ஷன் தான். அடுத்தபடியா மீ கம்யூனிட்டி. ஆமாங்க, மீ கம்யூனிட்டி MI யூசர்ஸ்க்குலாம் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு நியூஸ் தான். முதல்ல வந்து அது மீ கம்யூனிட்டியில தான் வரும். சோ MI கம்யூனிட்டி ஆப் இப்போ ஒரு பேண்ட் ஆப். சோ இதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து MI பத்தின நியூஸா இருக்கட்டும், லீக்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே MI கம்யூனிட்டியில தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். சோ அது இப்போ பேண்ட்னால இதுக்கான பெர்ஃபெக்ட் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. பட் ஸ்டில் நீங்க வந்து கூகுள்ல இதே நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சர்ச் பண்ணா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கண்டிப்பா வரும். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கக்கூடிய ஆப்னு பாத்தீங்கன்னா வந்து கிளப் ஃபேக்டரி. ஆமாங்க, இது ரொம்ப ஒரு பிரபலமான ஆப். கிளப் ஃபேக்டரின்றது வந்து ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் சைட். இது கிட்டத்தட்ட இந்த
சைட்ல வந்து எல்லாமே அவைலபிளா இருக்கட்டும், கிளாத்ஸா இருக்கட்டும், இல்ல ஷூஸா இருக்கட்டும், இல்ல சன்கிளாஸா இருக்கட்டும், ஸ்பீக்கர்ஸா இருக்கட்டும், ப்ளூடூத் நெக் பேண்டா இருக்கட்டும், எல்லாமே அவைலபிளா இருக்கும். அதுவும் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா வந்து சீப்பான ரேட்ல இருக்கும். ஆனா இதோட டிராபேக் என்ன வந்து பாத்தீங்கன்னா வந்து சில ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டிலாம் ரொம்பவே மட்டமா இருக்கும். நான் கூட வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஆனா ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. அதுதான் நம்மளுடைய இ காமர்ஸ் சைட்ஸ், அதாவது அமேசான், பிளிப்கார்ட் மாதிரியான ஒரு இ காமர்ஸ் சைட்டையும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுலயுமே இந்த மாதிரி ஸ்பீக்கரா இருக்கட்டும், இல்ல ஃபேஷனா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்க அந்த இ காமர்ஸ் சைட்ல கண்டுபிடிக்கலாம். என்ன நீங்க எதிர்பார்க்கிற பிரைஸோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா குவாலிட்டியில எந்த விதமான குறையுமே இருக்காது. அடுத்தபடியா நம்ம லிஸ்ட்ல இருக்க ஆப்னு பாத்தீங்கன்னா சென்டர். ஆமாங்க, ஒரு காலத்துல வந்து ஷேரிட் இல்ல, இப்பவுமே சொல்றேன். ஷேரிட் இல்லைன்னா அடுத்தபடியா நம்ம சென்டர் இருக்கான்னு தான் கேட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்ப சென்டருமே வந்து பேன் பண்ணிட்டாங்க. சோ சென்டருக்கான ஆல்டர்னேட்டிவ் பார்த்தாலுமே அதே ஷேரிட் சொன்னதுதான் கூகுளோட ஃபைல்ஸ். உண்மையாவே ஒரு ரிலையபிளான ஆப் அது, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தபடியா பார்க்க போற ஆப் பாத்தீங்கன்னா வந்து மீ வீடியோ கால். ஆமாங்க, இந்த 59 பேன் பண்ண ஆப்ஸ்ல நிறைய எம்ஐயோட ஆப்ஸ்மே இன்க்ளூடா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆப் தான் இது. இதுக்கான பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப். ஆமாங்க, வீடியோ கால்காக தான் நம்ம அந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். வாட்ஸ்அப்லுமே இப்போ வந்து குரூப் வீடியோ கால்ல இருந்து பர்சனல் வீடியோ கால் இருக்கும், எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. ஒரு சரியான ஆல்டர்னேட்டிவா இருக்கும் மீ வீடியோ காலுக்கு வாட்ஸ்அப். நம்மள நிறைய பேர் வந்து விசாட் அப்படின்ற ஆப்பை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். படாதவங்களுக்கு இதுவும் வந்து வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப் தான். ஆனா இது இப்போ பேண்ட் ஆப். சோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் மறுபடியும் வாட்ஸ்அப் தாங்க. இந்த மாதிரி எந்த விதமான சோசியல் ஆப்ஸ்க்குமே ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா வாட்ஸ்அப் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். சரி நண்பா, இந்த மாதிரி நம்ம அதிகபட்சமா யூஸ் பண்ற எல்லா ஆப்புக்கான ஆல்டர்னேட்டிவ்மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோல பார்த்த தவிர இன்னும் 49 பேன் பண்ண சைனீஸ் ஆப்ஸ் இருக்கு. அது எல்லாத்தோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்க வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கீழே லைக் பண்ண தட்டிடுங்க. அப்படியே இந்த ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் அவங்க இந்த டிக்டாக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன யூஸ் பண்ணலான்றது தெரியாம இருக்கலாம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டுருங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கான் அழுத்தி விட்டு உள்ள ஆல்ரெடி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் சந்திப்போம். நன்றி, டாடா.